இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதான் அந்த அருண் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, உங்கள் அப்பாவை கொண்டு வந்து நிறுத்து, நான் இடிச்சிட்டு காசு கொடுக்குறேன்ற மாதிரி முத்துவை சொல்லியிருப்பான்ல. அப்போ முத்து வந்து அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க போயிருப்பான். அதோட அன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போய் அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து திட்டுறான். அப்போ வந்து அருண் கேட்குறான், அப்போ உங்கள் அப்பா சொன்னோன்னே கோவம் வருதுல்ல, அப்போ எங்கள் அம்மானா உனக்கு இதுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துவால் முடியல. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நின்று, எங்கள் அப்பாவே சொல்லிட்டல, எங்கள் அப்பாவே சொல்லிட்டலன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்பார். அதுக்கப்புறம் 2 வக்கீலுங்க வந்து அப்புறம் திட்டுவாங்க, என்ன இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் கோர்ட்லேயே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி திட்டினதுக்கப்புறம் மீனா வந்து இல்லை மேடம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எவ்வளோ பணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அருண் வந்து 25 லட்சம் கேட்பான். கேட்டோன்னா யாராலையும் ஒத்துக்கவே முடியாது. உடனே இவ்வளோலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன ஆகும், என்னாலாம் முடியாது 25 லட்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து சொல்வார், அவன் பழி வாங்குறதுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்கான், குறைச்சி பேச சொல்லுங்க, ஏன்னா பாவம் அவனே கஷ்டப்படுறவன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் இவங்க வக்கீல் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி. பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க, குறைச்சி இது பண்ணுங்க அப்படின்னும்போது உடனே என்ன பண்ணுவான், திரும்ப அப்படி இப்படி யோசிச்சுட்டு அப்போ 15 லட்சம் வேணால் ஃபைனலாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேலாம் என்னால் குறைக்க முடியாதுன்னு சொல்லும்போது திரும்ப வந்து அந்த முத்து அந்த இவர் இருக்கார் இல்லையா செல்வம் வந்து முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வக்கீல்கிட்ட போய் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறான், சரி இருடா நீ நீ போய் அமைதியாக உட்காரு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி முத்து அந்த இடத்துல பேசுவார். இந்த வேலையில் வந்து நாங்கள் பிடிச்சி வரல மேடம், நாங்கள் வந்து படிக்காத காரணத்தினால தான் இந்த டிரைவர் வேலை பார்க்குறோம். நாங்கள் வந்து நாங்கள் ஒருத்தர் இந்த காரை ஓட்டினா தான் என் குடும்பமே அங்கே உட்காந்து சாப்பிட முடியும். என் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்பா அம்மா குழந்தைங்க, சாப்பாட்டு செலவு மருந்து செலவுன்னு இவ்வளோ இருக்குது மேடம். நாங்கள் வெளியூர் ட்ரிப்பு ஏதாவது போகிறோம், லாங் சைட் ட்ரிப்பு போகிறோன்னா அதில் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு வருவோம். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நம்ம திரும்ப வருவோமா வரமாட்டோமா அப்படின்ற மாதிரி நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம் மேடம், கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்கள். இனிமேல் சேர்த்து வைக்கிறதுல எங்களுக்கு செலவு மட்டும்தான் இருக்குதே தவிர சேர்த்து வைக்கணும்னு எங்ககிட்ட எதுவுமே இல்லை மேடம், நாங்களே வந்து வாடகை கார் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தை கொஞ்சம் அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அப்படி சொல்லும்போது அப்புறம் அவங்களும் வக்கீலும் பேசுவாங்க, அந்த லேடி வக்கீலும் சொல்லுவாங்க, ஆமாப்பா இப்போ அவங்க என்ன இருக்கப்பட்டவங்களா, வசதி கம்மி தானே, செல்வம் வந்து ரொம்ப சேர்த்து வைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையேப்பா அவர்கிட்ட, நீ கேட்குற அளவுக்கு கம்மி பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், யோசிச்சுட்டு ஃபைனலாக 5 லட்சம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மேலே இறங்கவே முடியாதுன்ற மாதிரி அருண் சொன்னோன்னே முத்து மறுபடியும் பேசுறதுக்காக வாய் எடுப்பான். உடனே இந்த சீதா இருக்காங்கல்ல அருண் ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்க, மாமா அப்படின்னோடனே முத்து வந்து அப்படியே அவங்கள பார்த்து தான் அப்படியே சைலண்ட் ஆகிடுவான். சைலண்ட் ஆனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி அவன் கொடுக்குறோன்ற மாதிரி அவன் அந்த செல்வம் ஒய்ஃபும் பரவாயில்ல ஏதாவது பார்த்து சமாளிச்சுக்கலான்ற மாதிரி அங்கே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி எழுதி வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ முத்து அப்பா அண்ணாமலை எல்லாருமே உட்காந்துருக்காங்க, அவங்க அம்மா மனோஜ் எல்லாமே உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா என்ன ஆச்சு, அருண் என்ன சொன்னான்னும் போது அவன் என் மேலே இருக்கிற கோவத்தில் 15 லட்சம் கேட்டாப்பா, எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி 5 லட்சத்துக்கிட்ட பேசி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அப்போ அவங்க அப்பா சொல்வார், என்னடா பாவம் அவனே ரொம்ப கஷ்டப்படுறவன் எங்கடா போவான் அப்படின்னோடனே பாவம் அவன் அப்போ அதுக்கு முத்து சொல்வார், என்ன பண்ணுவான்னு தெரியல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்வார். உடனே முத்து அவங்க அம்மா அந்த விஜயா இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க, நீ போய் அப்பா கிட்டலாம் போய் கேட்காத, அவர்கிட்ட கேட்டு வாங்காத அப்படின்னோடனே இவன் உடனே சொல்லுவான், நான் கேட்டேனா இப்போது அவர்கிட்ட போய் நான் கேட்டேனா அப்படின்னும் போது ஆமாம் நீ இதெல்லாம் தான் ஒழுங்காக பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது மனோஜ் சொல்லுவான், அவனா இருக்கோ கம்மியாக கேட்டிருக்கான், நானாக தான் கோடியில் கேட்பேன்ற மாதிரி எதுவும் சொல்லும்போது அப்போது 15 கோடியே நம்ம கேட்பேன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அதுக்கு விஜயா சொல்லுவாங்க, அதுக்கு நான் காலை உடச்சிக்கிட்டு உயிர் போகணுமாடா, ஏன்டா உனக்கு இந்த ஆசை அப்படின்னும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த அண்ணாமலை கேட்பாரு, என்னம்மா மீனா உங்கள் தங்கச்சி நல்லா இருக்கா, அருண் நல்லா பார்த்துக்கிறானா, இல்லை முத்து மேலே இருக்கிற கோவத்தில் அவளை ஏதாவது பண்ணுறானான்னும் போது அந்த இடத்துல வந்து மீனா மறைக்கிறாங்க, ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க அந்த இடத்துல. எதுவும் இல்லை மாமா நல்லா தான் இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
அப்படியே போகிறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது, முத்துவும் மீனாவும் தனியாக ரூமில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி ம், இந்த இதுவை பற்றி பேசிகிட்டு இருப்பா. ஏங்க இன்னைக்கு நீங்கள் பேசுனதை வந்து செல்வத்தண்ணனுக்காக நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க, அந்த இடத்துல வந்து எனக்கு கண்ணே கலங்கிருச்சு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லுவாங்க. அதுக்கு முத்து சொல்வார், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் அதான் தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு முத்து கேட்பார். இல்லை இல்லை, இன்னைக்கு ஒரு அப்பாவாக நீங்கள் பேசியிருக்கீங்க, ஒரு மகனாக பேசியிருக்கீங்க, ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனாக பேசியிருக்கீங்க. எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு பேசும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி அழுக வந்துருச்சுங்க அப்படின்னும்போது, அப்போ முத்து சொல்கிறாரு, உங்கள் தங்கச்சி சீதா கூட அழுதா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போது மீனாவை கேட்பாரு. மீனா, நான் ஒன்று கேட்கணும், இந்த மாதிரி அருண் வந்து சீதாவை நல்லா தான் பார்த்துக்கிறானா, இல்லை என் மேலே இருக்கிற கோவத்தில் அவளை ஏதாவது பண்ணுறானான்னும் போது மீனா வந்து அப்படியே மறைப்பாங்க அதை. இல்லைன்ற மாதிரி அப்படியே மறைச்சிட்டு, இல்லைங்க நல்லா தாங்க பார்த்துக்கிறான் அப்படின்னோடனே, சொல்லு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. இல்லை இல்லைங்க நல்லா தாங்க பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி மறைச்சிருவாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல முத்து அவங்க அப்பா உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு, அப்புறம் என்ன மாமா வேணும் அப்படின்னும்போது, இல்லை இந்த மாதிரி சுட தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவார், சரி நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்ற மாதிரி மீனா சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் போய் வெளியில் போய் என்னமோ யோசிப்பார். என்ன யோசிக்கிறாருன்னு தெரில, என்னமோ அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அந்த கதவு பக்கமாகவே நிற்பார். நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை தான் காமிக்கிறாங்க. ரோகிணி பையனுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும். அவன் நல்லா ஜுரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது, ரோகிணி வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, 102 டிகிரி ஜுரம் இருக்குது. அப்போ சொல்கிறான், அந்த மாதிரி 102 டிகிரி ஜுரம் இருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, வாடி உடனே நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம் அப்படின்னு. அப்போது அந்த குழந்தை வந்து இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கு, மீனா முத்து அப்படின்னு இதே இதே தான் சொல்லுது. இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறா, டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு, இரு நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன்ற மாதிரி சிந்தாமணி அக்கா வந்து டாக்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துட்டு பேசுகிறேன்ற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட பேசினதுக்கப்புறம் டாக்டர் சில மாத்திரைலாம் கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.